ரொம்ப முக்கியமான ஒரு தீர்ப்பு, ஹிஸ்டாரிக் ஜட்ஜ்மெண்ட் என்று சொல்லலாம். ஏன்னா வந்து ஏற்கனவே அந்த பஞ்சாப் கேஸில் சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் 3 ஜட்ஜ் பெஞ்ச் வந்து கிளியராக கொடுத்துட்டாங்க. கவர்னர் ரோல் என்ன, வெறும் கான்ஸ்டியூஷனல் ஹெட். அவர் வந்து அந்த ஸ்டேட்டோடைய கவர்மெண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எய்ட் அண்ட் அட்வைஸை தான் பின்பற்ற வேண்டும். அவருக்கு ஒன்றும் சொந்த அதிகாரம் ரொம்ப குறைவு, டிஸ்கிரிஷனரி அத்தாரிட்டிங்கிறது. மக்களுடைய தீர்ப்பை வந்து மதிக்கணும். கவர்னர் வந்து ரோட் பிளாக்காக இருக்கக்கூடாது, அவங்களுக்கு அந்த வீட்டோ பவர் கிடையாது, அதெல்லாம் சொல்லியிருக்காங்க அந்த பஞ்சாப் ஜட்ஜ்மெண்ட்டில். அது வந்தோம் இவர் ரொம்ப அதை மதிக்காமல் பண்ணது அதையும் கண்டிச்சிருக்காங்க, விமர்சனம் செய்திருக்காங்க, கண்டிச்சிருக்காங்க. இதோடைய முக்கியத்துவம் என்னவென்றால், அதாவது ஒரு மசோதா, ஒரு பில் கவர்னர் டேபிளுக்கு போனால் 3 ஆப்ஷன் இருக்குது. 3 விஷயங்கள் செய்யலாம். ஒன்று, ஒப்புதல் உடனே கொடுக்கலாம், கிவ் அசென்ட். ரெண்டாவது, ஒப்புதலை வந்து கொடுக்காமல் இருக்கலாம், வித் ஹோல்ட் அசென்ட். ஆனால் கொடுக்காமல் வந்து வருஷ கணக்கில் வைக்க முடியாது, மாத கணக்கில் வைக்க முடியாது. as soon as possibleன்னு இருக்குது. அவருடைய கருத்துக்களுடன் ஏதாவது சஜஷன் இருந்தால் திருப்பியும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு அனுப்பணும் உடனே. அது மூணாவது கேட்டகரி வந்து சில குறுகிய ரொம்ப ரேர் கேசஸில், அதாவது குறிப்பாக ஹைகோர்ட்டு, உயர்நீதி ஹைகோர்ட்டோடைய பவரை வந்து குறைக்கிறதா இருந்தால் ஏதாவது விஷயம், ஒரு மசோதா, அதை வந்து பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பணும். ரிசர்வ் ஃபார் கன்சிடரேஷன் ஆஃப் த பிரசிடென்ட்னு இருக்குது அந்த ஆர்டிக்கிள் 200 பிரிவு 200 அரசியலமைப்பு சட்டத்தில். அதனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, as soon as possibleங்கிறது 2 வருஷம் இல்லை, 3 வருஷம் இல்லை, 5 வருஷம் இல்லை, உடனே கொடுக்கணும். முதல் முறையாக டெட்லைன் கொடுத்துருக்காங்க. எந்த இதுலேயும் அது இல்லை இதுக்கு முன்னால். இப்போ காஷ்மீர் விஷயத்தை வந்து சுப்ரீம் கோர்ட் எடுத்துகிட்டு போனாங்க. அவங்க அதாவது மாநிலத்தை வந்து யூனியன் டெரிட்டரியாக மாற்றது, எப்போ மாநிலத்தை திருப்பியும் கொண்டு வர போகிறீங்கன்னு கேட்குறதுக்கு வெகு சீக்கிரத்தில்னு அங்கே சொல்லிட்டாங்க. ஆனால் அதுக்கு ஒரு டைம் லைன் சுப்ரீம் கோர்ட் கொடுக்கவில்லை. அது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் எங்களுக்கு. ஒரு டைமுக்குள்ளே கொடுத்துருந்தா வேறு விஷயம். எலெக்ஷன் நடத்துவாங்க, நான் யூனியன் டெரிட்டரி என்ற பேரில், அது ரொம்ப குறைந்த ஒரு ஸ்டேட்டஸ் இதில். ஆனால் முதல் முறையாக சில விஷயங்கள் 3 மாதம், ஒன்று வந்து 1 மாதத்துக்குள்ளே இது பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அந்த 10 மசோதாக்கள் அவர் வந்து வச்சுருந்தார். ஓல்டஸ்ட் வந்து 5 years old. அது இந்த கவர்மெண்ட் இல்லை, அதிமுக கவர்மெண்ட் அனுப்பிச்ச இது. அதாவது ஒரு ஃபிஷரிஸ் இன்ஸ்டிடியூஷன் வந்து ஜெயலலிதா பேரில் மாற்றணும்னு சொல்லி ஒரு பில் இருந்தது. அதையும் நிறுத்தி வச்சுட்டாங்க. இந்த கவர்னர் இல்லை, அதுக்கு முன்னால் இருந்த கவர்னரும். ஆனால் இவர் வந்து மொத்தம் 10, இவர் டேபிளில் 10 இது இருந்தது. அதை வந்து ஒன்றுமே செய்யலை, பாக்கெட்டில் போச்சு வச்சுருந்தார், ஊறுகாய் போட்டு வச்சுருந்தார். அதனால் அது ரொம்ப தவறு, சட்டவிரோதமானது, முற்றிலும் தவறான போக்கு என்று தெளிவாக ரொம்ப கிளியராக அதை வந்து எடுத்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்குது. கவர்னர் வந்து நல்ல ஆக்டட் மேலஃபைடி, மோசமான உள்நோக்கத்துடன் இது செய்திருக்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த பஞ்சாப் கேஸில் அந்த 3 ஜட்ஜ் பெஞ்ச், அது ஜஸ்டிஸ் சந்திரசூட், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தலைமையில் நடந்த அந்த ஹியரிங்கில், அந்த கேஸில் தெளிவான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதையும் மதிக்காமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு அதையும் சொல்லியிருக்காங்க. இன்னொரு புதிய விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் பண்ணதாக எனக்கு தெரியல, ஒரு மசோதாவை ஒரு ஆர்டர் மூலம் பிரிவு 142 ஆஃப் த கான்ஸ்டியூஷன், சுப்ரீம் கோர்ட்டுக்கு பவர் இருக்குது, அதை வந்து அதை கையெடுத்து ஒரு மசோதாவை சட்டமாக்கிட்டாங்க ஓவர் நைட். அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ஃபுல்லாக வந்த உடனே, ரிப்போர்ட் ஆன உடனே, அஃபிஷியல் ஆன உடனே, அது உடனாகவே அந்த மசோதா, அந்த பில்ஸ் வந்து பிகம் ஆக்ட்ஸ் ஆஃப் தி தமிழ்நாடு லெஜிஸ்லேச்சர். அதுக்கப்புறம் கெசட் பண்ணலாம், அது வந்து நடைமுறைக்கு வரும். அது குறிப்பாக அந்த யூனிவர்சிட்டிஸ், ஒரு சான்சலராக இருக்க முடியாது, என்னென்னோ பண்ணார் சான்சலர் இதில். அதனால் இது ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பு. அது வந்து வெறும் தமிழ்நாடுக்கு மட்டும் ஒரு வெற்றி இல்லை, மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இருக்கக்கூடிய திமுக அரசாங்கத்துக்கு மட்டும் வெற்றி இல்லை, அவங்களுக்கும் பெரிய வெற்றி. தமிழ்நாடு மக்களுக்கு மட்டும் பெரிய வெற்றி இல்லை, எல்லா மாநிலங்களுக்கும் இது ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய ஒரு ஜட்ஜ்மெண்ட். கேரளா,
இப்போது அப்புறம் வெஸ்ட் பெங்கால், ஏற்கனவே பஞ்சாப் அதில் வந்துடுது. அதான் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, இவர் செய்த தவறினால், இவர் தவறான வழியில் போனதுனால பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா எடுத்த முடிவை கூட கேன்சல் பண்ணிட்டாங்க, வாய்டு என்று சொல்லிட்டாங்க. பெரிய விஷயம் அது. அது அவங்க ஒன்றிய அரசாங்கத்தில் அவங்க அட்வைஸில் பிரசிடெண்ட் பேரில் எடுக்கக்கூடிய முடிவுகள், செயல்கள் அதெல்லாம் நாட் வேலிட் இன் லா அப்படின்னு சாதாரணமாக சொல்லணுன்னா கேன்சல் பண்ணிட்டாங்க சுப்ரீம் கோர்ட் இந்த இதில். அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், ஃபார் கோயிங் இம்ப்ளிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு ஜட்ஜ்மெண்ட். அந்த டெக்ஸ்ட்டு அவலாக எல்லாம் காத்துட்ருக்கோம், என்னென்ன வேறு என்ன நுணுக்கங்கள் இருக்குது இல்லை வேறு என்னன்னு சொல்லி. ஆனால் இனிமேல் கவர்னர் செய்யணும், எங்கேயும் இந்த மாதிரி செய்ய முடியாது. ரெண்டும் அவங்க சொல்லி தானே இவர் செய்கிறாரு, அவங்க ஏஜெண்ட்டாக தானே இவர் இருக்கார். ஓப்பனாக பிஜேபி ஆளுமாக தான் நான் நடந்திருக்காரு ஆர்என் ரவி, கவர்னர் ஆர்என் ரவி. அதனால் அவங்களுக்கும் பெரிய இது ஒரு செட்பேக் தான், ஒரு தோல்வி தான். ஏன்னா அவங்க சொல்லி தானே, குறிப்பாக ஹோம் மினிஸ்ட்ரி அவங்க தான் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறாங்க என்னென்ன செய்யணும்னு. இவர் கொஞ்சம் அதிகமாகவே போகிறார் அதில். ஒரு போலீஸ்கார சில நல்ல போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, சில பேர் ரொம்ப அரகண்ட்டாக இருப்பாங்க, ரொம்ப ஸ்டபர்னாக இருப்பாங்க, ஆப்ஸ்டினேட்டாக இருப்பாங்க. அந்த குணத்தில் போன ஆள் இவர் வந்தீங்கன்னா என்னென்னோல சொல்லியிருக்காருல, ஸ்டேட்டோட பேரையே மாத்திரன்னு சொன்னார். அது பேர் சரியில்லை, தமிழ்நாடு, தமிழகம் தான் சரி. இவர் வந்து ரிசர்ச் பண்ணிட்டார், அதுதான் சரின்னு சொல்லி இன்விடேஷனில் கூட பிரிண்ட் பண்ணி என்கிட்ட கூட வச்சுருக்காங்க. அப்புறம் மாற்றிக்கிட்டார், அங்கே டெல்லியில் அவங்க இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க போட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஓப்பனாக கவர்மெண்ட்டை அட்டாக் பண்ணுறது, அதாவது எஜுகேஷன் வந்து ஒன்றும் ரொம்ப மோசம், உத்தரப்பிரதேச பெட்டர் அப்படின்லாம் வந்து பேசியிருக்காரு. இதுக்கு முன்னாலேயும் இந்த மாதிரி கவர்னர்ஸ் இருந்திருக்காங்க. ஆர்டிகிள் 356 அதை பண்ணி டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு அவங்க வேண்டிய வேலை, அவங்களுக்கு என்ன வேண்டுமோ அந்த மாதிரி காங்கிரஸ் காலத்துலையும் நடந்திருக்கு. ரிப்போர்ட் கொடுக்குறது எழுதி அதை வச்சு அவங்க ஒரு எலெக்டட் கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணுறது, இதெல்லாம் நடந்திருக்கு. அதனால தான் பொம்மை ஜட்ஜ்மெண்ட்டில் அந்த ஆர்டிகிள் 356 அதோடைய அந்த பவரை ரொம்ப ரீடிங் டவுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு நல்ல ஒரு கார்ட் ரெயில்ஸ் போட்டு இதெல்லாம் பண்ண முடியாது, இதுதான் பண்ண முடியும் 356 யூஸ் பண்ணான்னு சொல்லி ஒரு தெளிவான ஒரு 7 ஜட்ஜ் பெஞ்சில் கொடுத்த அந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய இது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் இதுதான் பஞ்சாப், இது ரெண்டும் சேர்த்து பார்க்கலாம். இப்போ அமெரிக்காவில் ட்ரம்ப்பை பார்க்குறோம், அதாவது ஒரு இந்த எக்ஸிக்யூட்டிவ் பவரை வந்து வச்சு ஒரு ஜட்ஜ் ஆர்டர் கொடுக்குறாரு, இவர் வந்து வெளியூருக்கு வெளியேற்றம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி உடனே அனுப்பிச்சிடுறாங்க இது பண்ணி. அதாவது அந்த மாதிரி பண்ணால் கான்ஸ்டியூஷன், அரசியல் அமைப்பு சட்டம் தான் நாசமாகும். டாக்டர் அம்பேத்கர் அன்றைக்கே சொல்லியிருக்கார் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி டிபேட்டில், ஒரு அரசியல் அமைப்பு சட்டம் எவ்வளோ நல்ல சட்டமாக இருந்தாலும் அதை அமுல் நடத்துகிறவங்க, அதை நடத்துகிறவங்க சரியில்லைன்னா சட்டமே மோசமாக, இது அந்த கான்ஸ்டியூஷனே மோசமாகிவிடும். அந்த மாதிரி அந்த எக்ஸிக்யூட்டிவ் பவரை யூஸ் பண்ணுறாங்க. இவர் வந்து இங்கே எக்ஸிக்யூட்டிவ் வந்து எலெக்டட் ஸ்டேட் கவர்மெண்ட் தான், ஆனால் இவர் சென்டர் ஏஜென்ட்னால இன்னும் ஹையர் லெவலில் இருக்குன்னு சொல்லி என்னென்னோ ஒரு பேரலல் இது கவர்மெண்ட் நடத்துகிற பார்க்குறாரு. அது யாரும் ஏற்றுக்கொள்ளலை. எல்லாம் ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் கூட சொல்லியிருக்காருல்ல, இவர் இருக்கிற மட்டும் நமக்கு தான் நல்லது, திமுகவுக்கு தான் நல்லது, இவரும் அண்ணாமலையும் இருந்தால் அது போகிறோம் எங்களுக்கு. அது அதாவது ஓன் கோல் என்று சொல்லுவாங்க ஃபுட்பாலில், அதாவது இதில் நீங்களே உங்கள் சைடுக்கு கோல் அடிக்கிறது, அதுதான் பிஜேபி செய்யக்கூடிய இது. நான் இதுக்கு முன்னாலே சொல்லியிருக்கேன், தன்மானம் இருந்தால் இவர் ராஜினாமா செய்து போக வேண்டும். அவர் செய்த தவறை ஒத்துக்கொண்டு ரிசைன் பண்ணிவிட்டு போக வேண்டும். அது பண்ணலைன்னா ஒன்றிய அரசாங்கம் இவரை வந்து டிஸ்மிஸ் செய்யணும், இல்லைன்னா வாபஸ் வாங்கணும். அது என்ன இது ரிவிஷன் பெட்டிஷன் போடலாம் சுப்ரீம் கோர்ட்டில், இல்லை க்யூரேட்டிவ் பெட்டிஷன் போடலாம். அது ஆனால் அதுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை, எனக்கு இருந்ததே தெரியல. அது ஒன்றும் சக்சீட் ஆக முடியாது. ஏன்னா பஞ்சாப் கேஸில் இப்போ வெளிச்சமாகவே இருக்குது. அந்த இதில் என்ன அந்த அதை படிக்கும், அது முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட். இதுக்கு முன்னால் நிறைய பேர் அதை படிக்கலை, இந்த கான்டெக்ஸ்டில் பஞ்சாப் வந்துட்டு விட்டாங்க. பட் அதை படித்தாங்கன்னா அரசியல் தலைவர்கள் அதை ரொம்ப கிளியராக இருக்குது. அது 3 ஜட்ஜ் பெஞ்சு, சந்திரசூட் எழுதின ஜட்ஜ்மெண்ட் நினைக்கிறேன், அது நல்லா எழுதியிருக்காங்க, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. அதனால் அது ஒன்றும் மாற்ற போகிறது சாத்தியம் இல்லை. என்ன பண்ண முடியும், 10 மசோதா டீம் டு பி பாஸ்ட்னு இருக்குது அந்த இதில் வார்த்தை, அவரே கொடுத்தா மாதிரி இதுன்னு சொல்லி அதை அந்த அட்டார்னி ஜெனரல் அப்படி போட வேணாம்னு சொன்னார். அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஜட்ஜு. ஏற்கனவே ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்குது, நாங்கள் அதை மாற்ற மாட்டோம் சொல்லி.
இந்த மாதிரி சில வார்த்தைகளை இதை மாற்ற முடியுமான்னு ட்ரை பண்ணுவாங்க. பட் இதோடைய சாராம்சத்தையும் இதோட சப்ஸ்டன்ஸையும் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. இனிமேல் திருப்பி அனுப்பணும். ரொம்ப ரேர் கேசஸில், குறிப்பாக ஹைகோர்ட்டுடைய அத்தாரிட்டி பவரை வந்து குறைக்கக்கூடிய மசோதாவோ இல்லை இது வந்ததுன்னா அதை பிரசிடெண்ட் அங்கே அனுப்பணும். அதை தவிர அது கூட இது கவர்மெண்ட்டுடைய அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அந்த வார்த்தை இருக்குது, அவங்களுடைய எய்ட் அண்ட் அட்வைஸ் அவங்க சொல்கிறத வச்சு தான் நீங்கள் நடத்தணும். அதை மீறி நடத்துறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு, ரொம்ப நேரோ சில கேஸில் தான். அதனால் சும்மா நாங்கள் அங்கே அனுப்ப முடியாது. இதை பைபாஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் பிரசிடெண்ட்டுக்கு அனுப்ப முடியாது. பிரசிடெண்ட் இதே கேன்சல் பண்ணிட்டாங்கல்ல இவர் பண்ணுற தப்புனால. ட்ரம்ப் சொல்கிற மாதிரி இங்கே பண்ணுறாங்க. அதாவது யார் எங்களை தடுக்க முடியும்? அது ஏதோ சட்டம் இருக்குது, ஏதோ கோர்ட் ஏதோ சொல்கிறாங்க, என்ன பண்ண முடியும்? எங்ககிட்ட தானே இப்போ அதிகாரம் இருக்குது அப்படிங்கிற அந்த கர்வமும் அந்த அப்ரோச்சில் வச்சு தான் நடத்துகிறாங்க. ட்ரம்ப் அங்கே நடத்துகிறாரு, இந்தியாவில் ஒரு ஸ்மால் ஸ்கேலில் இவங்க நடத்துகிறாங்க. டைட்டுலர் ஹெட் என்று சொல்லியிருக்காங்க. அப்படின்னா பேரளவுக்கு ஹெட்டு, அந்த டிக்னிட்டியை மெயின்டைன் பண்ணணும். கான்ஸ்டியூஷனல் ஹெட் அவர் வந்து கொள்கைகளோ பாலிசியில் அவர் வந்து ஒன்றும் அவருக்கு ரோல் இல்லை. ஏதாவது விஷயம் டெக்னிக்கலாகவோ இல்லை இந்த கான்ஸ்டியூஷன் விஷயம் வந்ததுன்னா அதில் தான் அவருடைய ரோல் இருக்குது. நான் தான் சான்சலராக இருப்பேன். ஒருத்தருக்கு வந்து ஆனரரி டாக்டரேட் கொடுக்குறத நான் தடுத்துட்டேன், என் சங்கரையாக்கு பண்ணார் இது பண்ண உடனே. அதெல்லாம் பண்ண முடியாது. இதெல்லாம் ஒரு மிஸ்சீஃப் தானே. மோசமான இந்தியாவிலே ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் கவர்னர்ஸ் ஆளுநர்னா இவர் RN ரவி அந்த டாப் 3-4 இருப்பார்.